பிரவீன், 12 லட்சம் ரூபாய் வருமான வரி விலக்கு வரை வருமானம் இருந்தால் வரி விலக்கு வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவுடன் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆனால் 12 லட்சத்திற்கு மேல் ₹1 சென்றால் கூட மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமானது, இனி இன்கிரிமெண்ட் என்றாலே பயந்து ஓடப்போகும் நிலை அனைவருக்கும் வரப்போகிறது என்பதுதான் உண்மை. யதார்த்தமாக என்றால் இது தொடர்பாக ஆடிட்டர் ஒருவருடன் நாம் பேசிய பொழுது அவர் சொன்ன தகவல் தான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. என்றால் தற்போது மாத சம்பளதாரர்களுக்கு ஆண்டு வருமானம் 12 லட்சம் மற்றும் ₹75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நிலை கழிவு என 12,75,000 வரை ₹75,000 வரை உங்களுக்கு வரி கிடையாது. ஆனால் அதற்கு மேல் ₹1 இருந்தாலும் நீங்கள் ₹62,400 செஸ் வரியுடன் சேர்த்து வரி கட்ட வேண்டி இருக்கும். என்றால் அந்த ₹60,000 வரி மற்றும் ₹2,400 செஸ் வரி வரும். அதாவது எஜுகேஷன் மற்றும் சுகாதாரம் அந்த செஸ் வரி போடுவார்கள். எனவே வரும். எனவே உங்கள் உழைப்பிற்கோ ஊதிய உயர்வோ அல்லது சிறப்பு இன்சென்டிவோ அந்த 12,75,000 கொஞ்சம் வந்தால் கூட ₹1 வந்தால் கூட நீங்கள் வாங்கியதை விட அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் தற்போது நான் ஒரு ₹1000 உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வருகிறது என்று பார்ப்போம். நாம் தற்போது அதை திரையிலே மிக தெளிவாக பார்க்கலாம், முழு திரையிலே பார்க்கலாம். அதை தற்போது அந்த முழு திரையிலே ₹1000 இன்கிரிமெண்ட் வருகிறது என்று எடுத்துக்கொண்டால் ₹12,000 ஆண்டு கணக்கிலே 12,000 வரும். அதிலே தற்போது நீங்கள் கணக்கீடுகள் பார்த்த என்றால் முதல் 4 லட்சத்திற்கு வரி கிடையாது. அடுத்த 4லிருந்து 8 லட்சத்திற்கு 5% வரையில் 20,000, 8லிருந்து 12 10% வரையில் 40,000, அதுக்கு பிறகு 12 லட்சம் ₹1 போட்டால் கூட நீங்கள் 15 போட்டால் ₹1,800 வருகிறது. மொத்தமாக ₹61,800 வரியாக நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ₹61,800 வரியாக கட்ட வேண்டியிருக்கும். இது செஸ் வரியும் சேர்த்து வரும் இதில் மொத்தமாக. எனவே நீங்கள் ₹1000 இன்கிரிமெண்ட் வந்தால் நீங்கள் வாங்கிய உங்களுக்கு வருமானமே 12,000 தான் வரப்போகிறது. கூடுதலாக வரப்போகிற வருமானம் 12,000. ஆனால் நீங்கள் கட்டப்போவது ₹61,800 கட்டப்போகிறோம். எனவே இந்த ₹1000 இன்கிரிமெண்ட் உங்களுக்கு போட்டும் பயன் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே கூடுதலாக நீங்கள் பணத்தை இழக்கப் போகிறீர்கள். ஒருவேளை ஒரு உதாரணத்திற்கு ₹2,000 என்று எடுத்துக் கொள்ளுங்கள். மாத வருமானம் இன்கிரிமெண்டாக ₹2,000 போடுகிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்த்துக்கிட்டா இதே கணக்கு பார்த்துக்கிட்டா செஸ் வரியும் போட்டு பார்த்துக்கிட்டால் ₹66,444 வருகிறது. மொத்தமாக ₹66,444 வருகிறது செஸ் வரியும் சேர்த்து. செஸ் வரி போடாமல் பார்த்தால் 63,600, ₹2,544 செஸ் வரி என்று போட்டால் ₹66,444 வருகிறது. எனவே ஆனால் உங்களுக்கு கூடுதலாக வரப்போகும் வருமானம் இந்த இன்கிரிமெண்டால் வரப்போகும் கூடுதலாக வருவது ₹24,000. ஆனால் நீங்கள் வரியாக கட்ட போவது ₹66,444, கிட்டத்தட்ட ₹42,000 நீங்கள் கூடுதலாக கட்ட போகிறீர்கள். அப்போது இன்கிரிமெண்ட் தேவையா என்ற கேள்விக்கு தற்போது வரும். இன்கிரிமெண்ட் பயந்து ஓடும் சூழல் வரும் என்பதுதான் இந்த ஆடிட்டர் நமக்கு தெரிவித்த தகவல். எனவே இது அந்த சூட்சம் 12 லட்சம் வரை பிரச்சனை இல்லை. ஆனால் தற்போது பொதுவாக இந்த 12 லட்சம் வரை என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தான் இந்த 12 லட்சம் வருகிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் 12 லட்சத்திற்கு மேலே வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாங்குவார்கள் என்றால் தற்போது 1 லட்சம் 1.5 லட்சம் என்பது சாதாரணமாக வாங்குகிறார்கள். எனவே இந்த நிலை வரும்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படும். எனவே இன்கிரிமெண்ட் போடாதீர்கள் என்று அவர்களே சொல்லக்கூடிய வாய்ப்பினை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உருவாக்கி இருக்கிறாரோ என்ற ஒரு கிண்டலாக நகைச்சுவையாக ஆடிட்டர்கள் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் 12 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு மேல் ₹1 பெற்றால் கூட நீங்கள் அதே போன்று இன்கிரிமெண்ட் எவ்வளவு போட்டாலும் அதற்கு ஏற்ற அதைவிட அதிகமாக வரியை கட்ட வேண்டி இருக்கும் என்பதுதான் யதார்த்த சூழலாக இருக்கிறது. எனவேதான் 12 லட்சம் வரி விலக்கால் ஏற்பட போகும் புதிய சிக்கல் என்ற வகையிலே இன்கிரிமெண்ட் என்றாலே பயந்து ஓடப்போகும் நிலை உருவாகுமோ என்ற ஒரு அச்சநிலை தற்போது ஒரு நகைச்சுவையாக சொன்னாலும் உண்மை நிலையும் இதுதான், யதார்த்த நிலையும் இதுதான் என்பதுதான் தற்போது ஆடிட்டர்கள் நமக்கு தெரிவித்த கணக்குகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. பிரவீன்.